ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஆடிப்பெருக்கு தாலி மாற்ற நல்ல நேரம். தாலி மாற்றாதவர்கள் இப்படி செய்தால் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனலில் சர்வ மங்களமும் பொங்கி பெருக ஆடிப்பெருக்கு வழிபாடு எப்படி செய்வது, அதாவது புண்ணிய நதிகளுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே எப்படி வழிபாடு செஞ்சு புண்ணிய நதிகளின் ஆசியை பெறுவது அப்படின்றத பற்றி தெளிவாக போட்டிருக்கோம். அதில் படையல் போடக்கூடிய நேரம், பூஜை செய்யக்கூடிய நேரம், செய்யும் வழிபாடுகள் எல்லாமே போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். இன்னொரு பதிவு பார்த்தீங்கன்னா, தங்கம் வேண்டாம் ஆழிப்பெருக்கு அன்று இந்த பொருளை வாங்கினால் பொன் பொருள் வெள்ளம் போல் பொங்கி பெருகும், இதை மட்டும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி அதில் என்ன பொருட்கள்லாம் வாங்கலாம், தங்கத்தை தவிர வேறு என்ன நம்ம வாங்கவே கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக போட்டிருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே சுப காரியங்களை செய்யக்கூடிய, சுப செயல்களை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள், உன்னதமான நாள். அன்றைய தினம் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கு தங்களது அந்த தாலியை மாற்றிக்கொள்வார்கள். எல்லாரும் மாற்ற மாட்டாங்க. மாற்றவங்க நீங்கள் இந்த நேரம், நம்ம குறிப்பிட்ட நேரம் சொல்லியிருக்கோம், அந்த நேரத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி தாலி மாற்ற முடியாதவர்கள் புண்ணிய நதிகளின் ஆசியோடு எப்படி தீர்க்க சுமங்கலி யோகத்தை பெறலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது. அன்றைய தினம் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகள், பரிகாரங்கள், சின்ன சுப காரியங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு பெருகும். பல மடங்கு பலன்களை, புண்ணியங்களை அள்ளி கொடுக்கும். இப்போ இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்கள் பூஜை செய்கிறதா இருக்கட்டும், படையல் போடுறதா இருக்கட்டும், தாலி பெருக்குவதற்காக இருக்கட்டும், அந்த நல்ல நேரத்தை பார்க்கலாம். திங்கட்கிழமை காலையில் தாலி பெருக்கக்கூடிய பெண்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறங்க. 9:15 10:20க்குள்ளே நல்ல நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் தாலி மாற்றிக்கொள்ளலாம். அந்த தாலி சம்மந்தப்பட்ட அந்த பூஜைகளை செய்யலாம். அது என்ன பூஜைன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் படையல் போடணும். நிறைய பேர் படையல் போட்டு அன்னைக்கு வழிபடுவாங்க. அவங்களுக்கு 12:30லேருந்து 1:30 வரைக்கும் மதியம் படையல் போடலாம். இந்த நேரத்தில் தாலி மாற்றாதீங்க. ஏன்னா மதியம் தாலிலாம் மாற்றக்கூடாது. தாலி மாற்றுறதுனா நம்ம எப்பொழுதுமே பெண்கள் காலை நேரத்தில் ஒரு 11 மணிக்குள்ளே நீங்கள் தாலி மாற்றி முடிச்சிடணும். பிற்பகலிலோ மாலை நேரத்திலேயோ கண்டிப்பாக மாங்கல்யத்தை மாற்றி நம்ம போடக்கூடாது. அதனால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறங்க. இப்போது தாலி மாற்றுவதற்கு முன்பாக நம்ம எப்படி செய்யணும்னா, ஒரு செம்பு நிறைய தண்ணீரை வச்சுட்டு அதில் மஞ்சள் தூள், மலர்கள்லாம் போட்டுருங்க. முடிஞ்சால் பச்சை கற்பூரம் போடுங்க. இதை போட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி அதுக்கு முன்பாக இந்த செம்பை வைங்க. உங்களால் முடிஞ்சால் நெய்வேத்தியம் செய்யுங்க. அல்லது பழங்கள், வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வைங்க. யாருக்காவது கொடுக்கணும் தீர்க்க சுமங்கலிகளுக்கு நீங்கள் தாம்பூலம் அப்படின்னா அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. 3 பேருக்கோ 5 பேருக்கோ தாலி மாற்றினதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். தாம்பூலம் அப்படின்றது உங்களால் என்ன முடியுமோ ஒரு ஜாக்கெட் பிட்டு, மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு வச்சு, பூ வச்சு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறங்க. அப்படி இல்லைன்னா வெறும் மஞ்சள், குங்குமம், வளையல் இந்த மாதிரி நீங்கள் வெத்தலை பாக்கோடு கொடுத்து அதையும் கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. இந்த மாதிரி தாலி பூஜையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த தாலியை மாற்றிக்கொள்ளலாம். அந்த நிற செம்பை தான் காவிரி தாயாக நம்ம எண்ணி, கங்கா தாயாக நம்ம நினச்சி வழிபட்டுட்டு இந்த தாலியை அந்த தண்ணீர் முன்பாக மாற்றிட்டு அந்த தண்ணீரை உங்கள் தலையில் தெளிச்சுக்கிறங்க. தாலி மாற்றுவது நீங்களாக மாற்றிக்கொள்ளலாம். உங்கள் கணவர் இருந்தாருன்னா அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் அதை மாற்றி போட்டுக்கலாம். வீட்டில் மூத்த சுமங்கலிகள் இருந்தால் அவங்க கையால் கொடுத்து மாற்றிக்கலாம். இப்போது தாலி மாற்றாத பெண்கள் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னா, இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த செம்புக்கு முன்னாடி, நிற செம்புக்கு முன்னாடி உங்கள் கழுத்தில் மஞ்சள் கயிறை கட்டிட்டு அந்த மாங்கல்யத்தை கலட்டி அதை ஒரு பிளேட் மேலே வச்சு அந்த நிற செம்புக்கு முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு நீங்கள் மலர்கள் போட்டு நல்லா பூஜை பண்ணுங்கள். நீங்கள் காவிரி தாயே, கங்கா தாயே நினச்சி வழிபட்டுட்டு இதை நான் தாலி இந்த வருடம் மாற்ற முடியல, அதற்காக நான் இப்படி பூஜை பண்ணி நான் போட்டுக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த மஞ்சள் கழுத்தில் அந்த தண்ணீரை கொஞ்சம் எடுத்து தெளித்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே உங்கள் கணவர் கையாலேயோ உங்கள் கையாலேயோ மூத்த சுமங்கலிகள் கையாலேயோ போட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுதும் அந்த தீர்க்க சுமங்கலி யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த புண்ணிய நதிகளின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளும் தாலி மாற்ற முடியலையே அப்படின்ற, இப்போ தான் மாற்றணுன்ற அந்த கவலை உங்களுக்கு வேணாம். இது மாதிரி செஞ்சாலே அந்த பலன், புண்ணியம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதன் மூலம் நம்ம புண்ணிய நதிக்கரைகளுக்கு, அந்த ஆற்றங்கரையோரம் சென்று அங்கு தாலி மாற்றிக்கொண்டு
அதே பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த காவேரி அன்னையின் அருளும் ஆசியும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி தாலி மாற்ற முடியாத பெண்கள் இந்த மாதிரி செய்யுங்க. மாற்றக்கூடிய பெண்கள் நம்ம சொன்ன அந்த நேரத்தில் இந்த மாதிரி சின்ன எளிய பூஜை செஞ்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மாற்றிக்கிறங்க. மாற்றாத பெண்களாக இருந்தாலும் சரி, மாற்ற பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கையால் ஒரு 3 பேருக்காச்சும் அன்னைக்கு வந்து மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, வெத்தலைப்பாக்கு வச்சு தாம்பூலம் வந்து கொடுத்து மூத்த சுமங்கலிகளிடம் நிச்சயம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு இந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு பல 100 மடங்கு பெருகும். நீங்கள் தீர்க்க சுமங்கலி யோகத்தை பெறுவீங்க. இது மாதிரி பல பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.